ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்குறோம்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தம் மார்னிங் சமையல் வரைக்கும் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று தான் தீபம் போகிறதுக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி அதை விடையுமே லேட்டாக ஆயிடுச்சு. அலாரம் அடித்தது என்றைக்கும் போல் 3 மணிக்கு. நான் தான் கட் பண்ணி விட்டுட்டு தூங்கிட்டேன். எழுந்திரிச்சு பார்த்தா மணி 4. அப்புறம் அவசரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நிலவாசல் தீபம் போட்டாச்சு. இந்த டயத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு பழகி போச்சு நமக்கு. அது எந்திரிச்சாலுமே நமக்கு செய்ய முடியலை, இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னுலாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு தோணும். நமக்கு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாலே எப்படி ஆனாலும் பரவாயில்ல, காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டா மன நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குபேர எந்திரம்லாம் போட வேணாம், இது மேலோட்டமாக தொடச்சி பூவெல்லாம் எடுத்து போட்டு காயின்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் தான் நினச்சேன். அது மேலேயும் மனசு கேட்கல. டெய்லி இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இன்றைக்கி அப்படியே போடவா, நம்ம லேட்டாக இருந்துச்சதுக்காக அப்படின்ட்டுக்காக டக்கில் மஞ்சள் தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக குபேரேந்திரம்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் பூ போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. ஷார்ட்ஸ் வீடியோ கூட ஒரு 1K 2K இந்த மாதிரிலாம் வியூஸ் போகும். சின்ன லாங் வீடியோ தான் போடுறேன். இது கூட ஒரு 50 பேர்கிட்ட பார்க்குறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ போடுறதே எனக்கு பெருசாக விருப்பமே இருக்காது. அப்பப்போ நம்ம சேனலில் வீடியோ போடுறத நிப்பாட்டி தான் போடுவேன். ஏன்னா நம்மளும் லாங் வீடியோ போடணும்னு எனக்கும் ரொம்ப விருப்பம் இருக்கும். ஆனால் அதில் வியூஸ் சுத்தமாக போகாது. அதனால தான் எனக்கு இந்த லாங் வீடியோ போடுறது பிடிக்காது. இப்போ தான் ஒரு 4-5 நாளாக சின்ன சின்ன லாங் வீடியோ மாதிரி போட்டுட்ருக்கேன். அதுலேயும் ஃபோனு வேறு சரியில்லை. சின்ன லாங் வீடியோ தான் போடுவேன். அதை எடிட் பண்ணி போட்டோம்னா அது டக்குன்னு எடிட் ஆக மாட்டேன்டுது. வெளியில் வந்துடுது அந்த வீடியோ. அப்புறம் எடிட் பண்ணிவிட்டு டவுன்லோடு போட்டு அதுக்கப்புறம் அது ஏறவே மாட்டேங்குது. அதை திருப்பி டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து போடுற மாதிரி இருக்கும். இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி என்ன அந்த வீடியோ போட்டதில் நமக்கு என்ன யூஸு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டு நான் வாட்சவர்ஸு 1500 வரை கொண்டு வந்திருந்தேன். அது சடனாக கொண்டு வந்து இப்போ 200 வரைக்கும் நிற்கிது. அப்படிங்கிற பார்க்குறப்பெல்லாம் ஆச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு எப்படி ஆகி போச்சு அப்படின்னு எனக்கு வீடியோ போடுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லாமல் தான் இருக்கும். அப்பப்போ மற்ற சேனல்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனல்லையும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு மனசு வரும். அப்பப்போ எடுத்து போகிறதான் இந்த மாதிரி நான். அதுலேயும் இந்த நேரத்தில் நமக்கு ஃபோனும் பழி வாங்குற மாதிரி இருக்குது. ஃபோனு வேறு சரியில்லை. வேறு ஃபோனு வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் லேட் ஆகட்டும், இப்போதைக்கு வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க எங்கள் வீட்டில். உனக்கு ஃபோனு வர்ற காலம் பேசுகிறதுக்கு, நீ ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு மட்டும் யூஸாக இருந்தால் போதும், இந்த மாதிரிலாம் வீடியோ போட வேணாம் அப்படிம்பாங்க எங்கள் வீட்டில். நம்ம சேனல் ஆரம்பித்து வீடியோ இவ்வளோ தூரம் போட்டு கொண்டு வந்து இதை இப்போ போய் இந்த ஃபோனு காரணத்துக்காக அதை விடவா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம், வீடியோ பார்க்குறவங்க ஒரு இடத்துல இருந்திருந்தால் நமக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கமெண்ட்டு இந்த சப்போர்ட்டெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் பருப்பு குழம்பு தாங்க ரெடி பண்ணேன். காலை டிஃபன் இட்லி, தக்காளி சட்னி, சேப்பக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கேன். மதிய சாப்பாட்டுக்கு தம்பிக்கு ஸ்கூலுக்கு இட்லி. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக தான் இட்லி டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சட்னி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்கும் எடுத்து வச்ச போய் எனக்கு மீதி இட்லி 3 இட்லி இருக்குது, அதை மட்டும் நான் சாப்பிட்டுக்குவேன். இதெல்லாம் தக்காளி சட்னி ரொம்ப காரமாலாம் வைக்க மாட்டேன், கம்மியாக தான் இருக்கும். பருப்பு குழம்பு சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இந்த பாட்டிக்கு போய் இட்லியை கொடுத்துட்டு வரலாம் கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.